அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. நன்றி, வணக்கம். ரத்தம் சுத்திகரிப்பை வந்து வழிமுறை. நைட்டில் படுக்கும்போது மாம்பழம் சாப்பிட்டு படுக்கணும். ரத்தம் சுத்தமாகணும்னா என்ன பண்ணால் நைட்டில் படுக்கும்போது மாம்பழம் சாப்பிட்டு பண்ணணும். மாப்பழா வாழை ரத்தம் சுத்தமாகறதுக்கு மாம்பழம், ரத்தம் பலமாகறதுக்கு பலாப்பழம், ரத்தத்தை வெளியேற்றத்துக்கு வாழைப்பழம். காமம் புணர்தலுக்கெல்லாம் எது? வாழைப்பழம். ரத்தத்தை பலமாக்கிறதுக்கு எது? பலாப்பழம். ரத்தத்தை சுத்தமாகிறதுக்கு எது? மாம்பழம். முக்கணிகள் இது தான். ஒன்று என்ன பண்ணலாம்? சுத்திகரிப்புக்கு மாம்பழம், பலம் படுறதுக்கு பலாப்பழம், அதை செய்யறதுக்கு வாழைப்பழம். இப்போ நிறைய மருந்துங்க மாற்றுங்க டாக்டருங்களாங்கிறாங்க. நான் சொன்னால் கேட்க போறீங்க? டாக்டரும் தந்துக்கிறாங்க சுத்திகரிப்புக்கெல்லாம். நேராக எடுத்து போயிட்டு உங்களுக்கு குத்திங்கன்னா ரத்தத்தை வெளியேற்ற என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணி இன்னொரு 2 ஊசி போட்டாங்கன்னா ஒரு ஊசியில் எடுத்து ஒரு ஊசி என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? சுத்தம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சுவாசிக்கிறதே ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான். அப்படின்னு உள்ளே போனோன்னு என்ன பண்ணா? ரத்தத்தில் காற்று போய் நேராக கலந்துறான். பல ஃபில்டர் வச்சுக்கிறான் கடவுள். உள்ளே காற்று உள்ளே போய் அதில் நிறைய ஃபில்டருங்களை வழியாக என்ன பண்ண ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கின்னு அபானனை வெளியே தள்ளுறோம். அங்கங்கே போய் தங்கிட்டோன்னு நினச்சிக்க போறீங்க. இங்கெல்லாம் தங்கத்து அபானு வாயில் வந்தெல்லாம் வளரக்கூடாது. பாவம் இல்லை, என்ன பண்ண முடியாது? வாயில் வந்தெல்லாம் வளர்னா பாவம் இல்லை. அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இப்படி தான் வாயில் வந்தெல்லாம் வளர்ந்துக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சுட்டு. ஆல்ரெடி என்ன தான் பண்ணி ரத்த சுத்திகரிப்பு நந்தினேகுது. ஏன்? கண்டினியூஸ் ப்ராசஸ் அது. இதுதான். அதனால தான் மாம்பழம், அதனால தான் பலாப்பழம், அதனால தான். ஸோ முக்கணிகள் எதுக்கு? மாப்பழா வாழை என்ன முக்கணியும் அப்படின்னா அது இதுதான். ஸோ பழங்க சாப்பிடலாம், இல்லைன்னா பண்ணுறேன். எதை ஒன்றா சாப்பிடுங்க, சுவாசத்தை சரியாக பண்ணுங்க, ரத்தம் சுத்தகரிப்பு ஆகிடும். இன்னொரு விஷயம், எதை ஒன்றா என்ன மாம்பழம் சாப்பிடாதீங்க, இது பண்ணாதீங்க, சுவாசம் கூட உங்களால் பண்ண முடியாது. தூங்கிடுங்க, சரியாயிடுவீங்க. பெருசாக எதுவும் பண்ண தியானம் கிளாஸ்க்கெலாம் போகணும். என்ன பண்ணுங்க? நல்லா தூங்கிடுங்க. ஏந்து பாருங்க, ரத்தம் மட்டும் சுத்திகரிக்கிறது இல்லை, மூளையெல்லாம் கூட சுத்திகரிப்பு ஆகிடும். ஏந்து பேர் காணாமல் போயிடுவீங்க. எல்லா பிரச்சனையும் போயிட்டும் இருக்கும் இல்லையா? நம்மளும் புதுசு வரணும் 150 ரூபா, பைசா 50 ரூபா என்ன பண்ணுவான்? ஓகே கைட்டி வச்சுப்பான், போட்டுருவான், அமுச்சிடுவான். என்ன பண்ணுவான்? இன்னொரு ஆளுக்கு அதே எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுன்னு இருப்பான். இன்னொரு ஆளுக்கு அதை கைட்டி வச்சு என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி டாக்டரும் கூட ஆகிட்டுக்கிறாங்க. நம்மளாம் இப்போ கார் ஆயிடுச்சா, பயோகார் வச்சுக்கிறோமா, எடுத்து போய் விட்டு உடனே பார்க்குக்கு போயிடுச்சு, இல்லை உள்ள ஏதோ ஒன்று போயிடுச்சு, ரேடியேட்டர் போயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம நிறைய ஆகிட்டாங்க உள்ளது. நமக்கு தெரியாத ஐட்டெலாம் அவருக்கு தான் தெரியும்ல. மாதிரி போயிடுச்சுன்னே சொல்லுவாங்க. போவா கட்டிட்டு மாத்திரை கொடுத்து போக வைப்பாங்க மெதுவாக. இந்த பென்சரை ஒட்டியும் ஒட்டாமல தாமரை இலைமேல் தண்ணீர் போல் பட்டும் படாமல் இருன்னு சில பேர் சும்மா ஒட்டி வைப்பான். ஏன்னா பாதி வீடு போனால் இன்னொரு ஆள் போய்ப்பான்ல, திரும்பி வந்தால் நம்மளே போய்ப்பான். எங்கன்னா போனாலும் அது ஒரு சங்கம் வச்சுன்னு இருப்பாங்க, பென்சர் போடுறவங்க சங்கன்ட்டு. இது மாதிரி டாக்டருங்கெல்லாம் இப்போ சங்கம் வச்சுக்கிறாங்களா? உங்களுக்கு வியாதி வந்துச்சு என்ன பண்ணுங்க? தடுப்பூசி போடணுன்ட்டு. நல்லவங்களும் இருக்கிறாங்க, மெக்கானிக்கில் நல்ல மெக்கானிக்குங்கிறான். மொத்தமாக எல்லா மெக்கானிக்கும் என்ன பண்ண முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுத்திகரிப்புன்றது என்ன பண்ண முடியாது.
இப்போ நிறைய டாக்டருங்களை மருத்துவம் வந்துச்சா அவங்கவுங்க நீடில் கைமா சுற்றிங்கிறானுங்க. ஏன்னா அந்த உட்காரு குத்துறேன், எது குத்துறையா குத்துறேன், நான் ஓப்பன் பண்ணிட்டேன் மூடுறேன். நமக்கு தமாசா இருக்கும், ஐயோ நம்ம காலையடா இது நம்ம மூட்டுருவாங்க அப்படின்னு மூட்டேன் தருகிறேன். என்ன பண்ணுறதுப்பா, இல்லைன்னா குத்துனா அங்கே குத்துனா இதுவும் இடம் இங்கே குத்துனா குத்துறது ஒரு வேலையை வச்சுக்கிறான்னா நல்லா இருக்குது. வர டெய்லி போய் குத்துனா தான் நல்லா ஆகும். போயிட்டு அங்கே போய் படுத்துட்டு குத்தின்னு இருப்பான். மாதிரி டிசைனாக ஆகிட்டுக்கிறான் மனுஷன். அதை நம்மால் ஒரு அழகாக சொன்னார் ஒரு வீடியோ பார்த்தா. ஒரு சொட்டு தான் உள்ளே போச்சு, ஒரு சரியாத ஒரு ட்ராப்பு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் புணரும்போது ஏதோ ஒரு ட்ராப் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் இவ்வளோ பெரிய மனுஷனாகி வந்து குழந்தையாகி ஒரு 10 மாதம் அது உள்ளே இருந்து ஒரு மனுஷனாகுது. ஒரு ட்ராப் ஒரு மனுஷனாக ஆக முடியும்னா உங்கள் வேதியெல்லாம் காணாமல் போக முடியாதா? உடம்பு உன்னையே சரி பண்ணிக்காதா? பண்ணிக்காதா? ஒரு கணம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்ற. என்னடா இது அதிசயங்களின் ஒரே அரசியலுக்கு அத்தாவாறு இது. என்ன வித்தியாசமான படைப்பு நம்ம இந்த உடம்பு இல்லை. இவ்வளோ நேர்த்தியாக பண்ணிடானே, நன்றியோடு சாப்பிட்லாம். எதை இதை நன்றியோடு இருக்கலாம். கேட்க மாட்டேன்றான். ஏன்? நன்றியோடு இருந்தவே எல்லாம் நடக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மாம்பழம் வாழைப்பழம் பழப்பழம்லாம் விட்டு டாக்டர் ஜென்ரேட்டர் மிஷினை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறையோட நன்றியோடு இல்லை, நல்லா இருக்குமே. ஐயோ ஆடுற ஆட்டம் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் பட்னியாக தான் இருப்பேன். யார்? பகவத் ஐயா சொல்லிட்டாரு. சத்தியமாக பகவத் ஐயா அப்படி சொல்கிறது அவர் தியானமே பண்ணாதுன்ட்டார் அவர். அந்த ஐயா நல்ல ஐயா. எதுக்கு அது இது பண்ணி ஞானமாக இருப்போன்ட்டாரு. வா நீ ஞானம் தான் வச்சுங்கிறப்போ அவர் தான் மேட்ரு முடிஞ்சிச்சு. எதுக்கு போய் பயிற்சி பண்ணுவா அதை பண்ண கூடவா எல்லாம் பேரு மேட்ரு முடிஞ்சிச்சா இல்லையா? பிரச்சனையே இல்லை. எதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள்? இப்போ பகவத் பாதியில் இருந்தீங்கன்னா கூட எப்படி தான் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஏன் என்ன பாதை இது பாதை தியானத்தை விட்டு என்ன பண்ணேன் நான் தேடிட்டார். என்ன பண்ண போறீங்க நீங்கள்? எனக்கு தெரியாது, உங்கள் இஷ்டம். இன்னொருத்தங்கிட்ட போனீங்கன்னா ஆமாம் சார் இதா இல்லையா? எத்தனை பயிற்சி தருவானே அவனுக்கே தெரில. வாரத்துக்கு மாதம் ஒரு பயிற்சி சொல்லி கற்றுனுங்கிறான். நீங்களும் என்ன பண்ணுகிறீங்க? முதல்ல அதுங்க இதுங்க இப்போ இதுங்க என்எஸ்பிங்க டிஎஸ்பிங்க கேஎஸ்பிங்க பேராக சொல்லி என்ன பண்ணுகிறீங்க? நான் அந்த காலத்து இந்த காலத்து ஒரு 5 பயிற்சி தான் சொன்னுக்கிறேன், வேறு பயிற்சியெல்லாம் கிடையாது. இதில் வர நான் என்ன பண்ணுறது? எல்லா சுத்திகரிப்பும் இங்கே நடக்கும். கூட சேர்ந்து வியாபாரமாக பண்ணோம்ல. நீங்கள் பாட்டுன்னு கம்மனே தூங்கி இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் தூங்காத உள்ள தொன்னு பேசி பைத்தியமாய் வாங்க. என்ன சொல்லுது? நல்ல சொல்ல தூணாமல் என்ன பண்ணுங்க? கெட்டு போய் பாக்கி என்ன பண்ணாதீங்க, எளிமையாக இருக்காதீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணி புக்குங்கெல்லாம் பஸ் எப்படி ஆகிடுங்க. என்ன பண்ண அப்படின்னா வாங்க. இல்லை எதுவுமே படிக்கலாம் கூட வாங்கயா வாழ்றதுக்கு தெரிஞ்சிடணும்.